ஸ்லாங்கூரில் நடைபெறவிருக்கும் சுக்மாவில் சிலம்ப போட்டி இல்லாததால் பெரும்பாலான இந்தியர்கள் அதிருப்தியில் இருப்பதை தாம் உணர்ந்திருப்பதாகவும், சுக்மாவில் சிலம்பம் இடம்பெற செய்வதற்காக அமைச்சரவையில் இதுகுறித்து விவாதிப்பதாகவும் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ உறுதி அளித்துள்ளார். இது தொடர்பாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சின் அமைச்சர் ஹன்னா இயோவிடம் கலந்து ஆலோசித்ததாகவும், அதனை அடுத்து சுக்மாவை ஏற்று நடத்தும் ஸ்லாங்கூர் மாநில அரசிடமும் ஸ்லாங்கூர் மந்திரி பிசாரிடமும் கலந்து ஆலோசித்ததாகவும் டிஏபி தலைவருமான கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். இது இந்தியர்களின் உணர்வு தொடர்பானது என்பதை அமைச்சர் ஹன்னா இயோவும் மந்திரி பிசார் அமீருddin ஷாரியும் அறிந்திருப்பதாகவும், இதுகுறித்து விதிகளுக்கு உட்பட்டு சிலம்ப போட்டியை சுக்மாவில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். அமைச்சரவையிலும் இது குறித்தான விவாதங்கள் இடம்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ரஷ்யாவுக்கான அரசுமுறை பயணத்தின் ஒரு பகுதியாக மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு மையமான டோச்கா கெபேனியாவிற்கு வருகை மேற்கொண்டார். அம்மையத்திற்கு வந்த மாமன்னரை ரஷ்ய கூட்டமைப்பின் தலைவர், ஆலோசகர் டிமிட்ரி பெஸ்கோவ் மற்றும் ஸ்கோல்கோவோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் அலெக்சி பொனோமரேவ் ஆகியோர் வரவேற்றனர். இந்த ஒரு மணி நேர பயணத்தின் போது ரஷ்ய ட்ரோன் தொழில்நுட்பத்தை காட்சிப்படுத்தும் கண்காட்சியை மாட்சிமை தங்கிய மாமன்னர் பார்வையிட்ட நிலையில் பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாட்டு முன்னெடுப்புகள் குறித்தும் விளக்கங்களை கேட்டறிந்தார். இந்த கண்காட்சியில் பல்வகை பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு ட்ரோன்களும் இடம்பெற்றிருந்தன. ஆளில்லா வான்வழி அமைப்பு துறையில் ரஷ்யாவின் வளர்ந்து வரும் ஆற்றலுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் பந்தாய் டாலாம் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 வீடுகளும் 5 கடைகளும் தீயில் முழுமையாக கருகியது. நேற்று இரவு 11:10 மணி அளவில் தீ ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் 36 தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பந்தாய் டாலாம் தீயணைப்புத்துறை இயக்குனர் வான் முகமது ஷாரிர் அசீசி தெரிவித்தார். இந்த தீயில் 14 வீடுகளும் 5க்கும் மேற்பட்ட வணிக கடைகளும் சேதமடைந்திருப்பதாகவும், எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் வான் முகமது ஷாரிர் அசீசி உறுதிப்படுத்தினார். அப்பகுதியில் உள்ள 3 கடைகளும் 100 விழுக்காடு முழுமையாக தீயில் கருகியதாகவும், 14 வீடுகள் 80 விழுக்காடு தீயில் கருகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 1:50 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் விசாரித்து வருவதாக பந்தாய் டாலாம் தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குனர் வான் முகமது ஷாரிர் அசீசி கூறினார். வீடுகளை இழந்த குடும்பத்தினர் தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று காலை அமைச்சரும் லெம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஃபாமி ஃபாஜில் நேரில் சென்று உதவி நிதியையும் நிவாரண பொருட்களையும் வழங்கினார். தீ ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட இடத்தை டத்தோ ஃபாமி ஃபாஜில் பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதாகவும், காப்பீடுகள் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். கோலாலம்பூரின் முக்கிய சுற்றுலா தலங்களான ஜலான் புக்கிட் பின்தாங் மற்றும் ஜலான் அலோர் போன்ற இடங்களில் பொது சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை நவீனமயமாக்கவும், கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கவும் மின்சார குப்பை லாரிகள் நிறுத்தப்படும் என்று வீட்டு வசதி மற்றும் உள்ளூராட்சி துறை அமைச்சர் ngா கோர்மிங் தெரிவித்துள்ளார். 2035ஆம் ஆண்டுக்குள் பூஜ்ஜிய கார்பன் வெளியேற்றத்தை அடைவதை நோக்கமாக கொண்ட 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது சுத்திகரிப்பு கழகத்தின் இந்த முயற்சி ஒரு பரந்த சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகும் என்று அவர் கூறினார். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நள்ளிரவு சுத்தம் செய்யும் மாற்றங்கள், வானிலைக்கு ஏற்ற செயல்பாடுகள் மற்றும் தூசி இல்லாத தெருக்களுக்கு நீர் ஜெட்கள் மூலம் ஆழமான சுத்திகரிப்பு ஆகியவை இந்த முயற்சியில் அடங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தெற்கு நோக்கி செல்லும் செர்டாங் லேபை சாலையில் கான்கிரீட் நடைபாதை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவிருப்பதால் இரவு நேரங்களில் தற்காலிகமாக அச்சாலை மூடப்படும் என்று பிளாஸ் மலேசியா பெர்ஹாட் அறிவித்துள்ளது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிகளை எளிதாக்குவதற்காக நுழைவு பாதை, உணவு கடைகள் மற்றும் கழிப்பறை வசதிகளும் தற்காலிகமாக மூடப்படுகிறது. இருப்பினும் பயனர் வசதிக்காக காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை சாலை பொதுமக்களுக்காக திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜூலை 6ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் உள்ள குடியேற்ற தடுப்பு மையங்களில் மொத்தம் 17,896 ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 10 விழுக்காட்டிற்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அனைத்து குழந்தைகளும் குறைந்தது ஒரு பெற்றோருடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது குடும்பங்களில் இருந்து பிரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் மியான்மர், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு குடியேற்ற தடுப்பு மையத்திலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்களின் எண்ணிக்கை குறித்த சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மானின் கேள்விக்கு சைஃபுடின் இவ்வாறு பதிலளித்தார். நெகிரி செம்பிலான் சாலை போக்குவரத்து துறை ஜனவரி முதல் 10 சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. உரிமையாளர்கள் தங்கள் சாலை வரி மற்றும் காப்பீட்டை புதுப்பிக்க தவறியதை தொடர்ந்து இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள சில கார்களுக்கு சாலை வரி மற்றும் காப்பீடு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படவில்லை என்று மாநில ஜேபிஜே இயக்குனர் ஹனீப் யுசப்ரா யூசுப் கூறினார். சாலை வரி மற்றும் காப்பீட்டை புதுப்பிக்க அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்பதே உரிமையாளர்களின் சாக்கு என்றும் இது போன்ற சாக்கு போக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். ஒரு வாகனத்தை சொந்தமாக வைத்திருக்க முடிந்தால் அதன் காப்பீடு மற்றும் சாலை வரியை புதுப்பிப்பதற்காக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அலட்சியமாக இருக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அனைத்து விதிமுறைகளுக்கும் இணங்கினால் வாகனங்கள் உரிமையாளர்களிடம் திருப்பி தரப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். சாலை போக்குவரத்து சட்டம் 1987 மற்றும் தொடர்புடைய விதிமுறைகளின் கீழ் மேலும் விசாரணைக்காக வாகனங்கள் மாநில ஜேபிஜே டிப்போவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜனவரி முதல் ஜூலை வரையிலான மாநில ஜேபிஜே பதிவுகளின் அடிப்படையில் சாலை வரி குற்றங்களுக்காக 10,435 வாகன ஓட்டிகள் மீதும், காப்பீடு இல்லாமைக்காக 7,891 வாகன ஓட்டிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஒப்பந்தத்தில் அரசாங்கம் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிகிறது. இது முட்டாள்தனமானது என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மலேசியாவுக்கான வரியை 25 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காடாக குறைத்ததற்கு ஈடாக மலேசியாவிற்குள் நுழையும் 11,000 அமெரிக்க பொருட்களின் மீதான அனைத்து வரியும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் மலேசியா அமெரிக்காவிற்கு அரிய வகை மண்ணை வழங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இது மிக குறைந்த பணத்தையே தருகிறது. இது பொருளின் மொத்த மதிப்பில் 5 விழுக்காடு மட்டுமே. ஆனால் மலேசியா அரிய மண்ணை செயலாக்கி அதில் உள்ள தனிமங்களை பிரித்தெடுக்க வேண்டும். இதற்கான வருமானம் அரிய மண்ணை விட 30 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று மகாதீர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதில் மலேசியா பல மடங்கு அதிகமாக பெற முடியும் என்றாலும் வெறும் 5 விழுக்காடு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் 11,000 பொருட்களை பொறுத்தவரை நமது வரியில் 100 விழுக்காடை ரத்து செய்கிறோம். இதற்காக அமெரிக்க வரியில் 6 விழுக்காடு மட்டுமே குறைப்பு கிடைக்கிறது என்றும் இது ஒரு நல்ல ஒப்பந்தம் அல்ல என்றும் மகாதீர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.